வணக்கம் நேர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல், இன்றைய தினம் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டி விறுவிறுப்பான போட்டி. குறிப்பாக எப்படி இந்தியா பாகிஸ்தான் போட்டியோ அதே போன்றுதான் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கான விறுவிறுப்பான போட்டி. இந்த போட்டியில் இலங்கை அணியினுடைய 11 யார், அதாவது நேற்றைய தினம் அவர்களுடைய பயிற்சி அடிப்படையிலே நான் உங்களுக்கு ஒரு சில யூகத்தின் அடிப்படையிலே இந்த அணிதான் இன்றைய தினம் விளையாட இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே போல நேற்றைய தினம் பாகிஸ்தான் வெர்சஸ் ஓமான் அணிகளுக்கான போட்டி. பாகிஸ்தான் அணி மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி ஓமான் அணியினை 67 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க செய்திருந்தார்கள். 93 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த போட்டி தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் நம்பர் தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான இந்த ஏசியா கிண்ண போட்டியினுடைய விறுவிறுப்பான ஒரு போட்டி. குறிப்பாக இந்த ஏசியா கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போட்டி 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இல்லாத வகையிலே தான் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு பெரிய அணி ஒரு சிறிய அணி, ஒரு பெரிய அணி ஒரு சிறிய அணி என்பதாகத்தான் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஆரம்பத்திலிருந்து நேற்று வரைக்கும். ஆனால் இன்றைய தினம் அப்படி இல்லை. இன்றிலிருந்து குறிப்பாக இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டி, அதுக்கு அடுத்தபடியாக நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டி. இந்த 2 போட்டிகளும் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய வகையிலான ஒரு போட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் இல்லை. குறிப்பாக இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டியை பொறுத்தவரையில் பங்களாதேஷுக்கு இலங்கை அணி கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டும். காரணம், இலங்கை மண்ணில் வைத்து பங்களாதேஷ் அணியினர் T20 சீரியஸினை இந்த வருடம் கைப்பற்றியிருந்தார்கள். எனவே அது இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்கும். காரணம், அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இலங்கை அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் நேற்று முன்தினம் என்பதாக இரவு பொழுதிலே அதிகமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். போட்டோ ஒன்றினை பார்த்திருந்தேன். குசல் மெண்டிஸும் குசல் பெரேராவும் இருந்த போட்டோ. அவர்களுடைய உடம்பு முழுவதும் அப்படியே வேர்வையால் நனைந்திருந்தது, குளித்தது போல் இருந்தது. ஏன்னா அந்த அளவு தீவிரமான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அணியினர். இலங்கை அணி ஏற்கனவே ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரை வென்றதன் பிற்பாடு அப்படியே நேராக துபாய் மைதானத்துக்கு வந்திருந்தார்கள், பயிற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில், அதாவது இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியிலே இலங்கை அணியை பொறுத்தவரையிலே என்னுடைய 11 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பயிற்சிகளின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வர இருக்கின்றார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குசல் மெண்டிஸ், அதே போன்று 10 நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வர இருக்கின்றார். 3ஆம் இலக்கத்திலே குசல் பெரேரா முன்பெல்லாம் வந்திருந்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது போட்டியில் காமில் மிசாரா 3வது இலக்கத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக காமில் மிசாரும் குசல் பெரேராவும் இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் என்னை பொறுத்தவரையிலே இந்த 3ஆம் இலக்கத்திலே காமில் மிசாரா இறங்க இருக்கின்றார். 4வது இலக்கத்தை பொறுத்தவரையில் குசல் ஜெனித் பெரேரா, இருவரும் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார்கள். 5வது இலக்கத்தை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய தலைவர் சரிதசலங்க 5வது இடத்திலே விளையாடுவார். அதே போன்று 6வது இடம்தான் கமிந்து மெண்டிஸ் விளையாட இருக்கின்றார். 7வது இடத்தை பொறுத்தவரையிலே தசுன் சானக, 8வது இடத்திலே வனிந்து ஹசரங்க விளையாட இருக்கின்றார். 9வது இடத்தை பொறுத்தவரையில் மீதமாக 3 இடங்கள் இருக்கின்றன. 9வது இடத்தில் தான் ஒரு போட்டி யார், அதாவது தற்பொழுது இந்த மைதானங்கள் எல்லாம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானமாக இருக்கின்ற காரணமாக குறிப்பாக சகலுதரி வீரராக இருக்கக்கூடிய துனித் பெல்லாலகவே 9வது இலக்கத்தில் இறக்குவார்களா, அல்லது மஹேஷ் திக்சனவை மீண்டும் மஹேஷ் திக்சன மிகச்சிறப்பான அனுபவம் வாய்ந்த வீரர் என்ற வகையினால் மஹேஷ் திக்சனவை 9வது இடத்தில் இறக்குவார். இதுதான் ஒரு சின்ன ஒரு மாற்றம். மற்றபடிக்கு நான் மேலே குறிப்பிட்ட 1லிருந்து 8 வரைக்கும் சரியாக அதே அணி. 10வது இடத்தை பொறுத்தவரை துஷ்மந்த சமர மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கின்றார். அவரை 10ஆம் இலக்கத்திலும் இறுதியாக 11வது வீரராக வேகப்பந்து வீச்சாளராக இலங்கை அணி 2 வேகப்பந்து வீச்சாளரை பயன்படுத்துமாக இருந்தால் மத்தீச பத்ரன் இருக்கின்றார். அதே போன்று நுவான் துஷார் இருக்கின்றார், பெனுட பெர்னாண்டோ இருக்கின்றார். இவர்கள் இருவரையும் விட இலங்கை அணியினர் நுவான் துஷாரை பயன்படுத்தி பார்ப்பார்கள். நுவான் துஷாரும் அதே போல துஷ்மந்த
சமீரம் தான் வேகப்பந்து வீச்சு 2 முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களாக இருப்பார்கள். இதுதான் என்னுடைய 11 அணி. உங்களுடைய 11 என்பதாக கமெண்ட் எது என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள். இந்த போட்டியில இலங்கை அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். ஆனால் இலங்கை அணி வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது என்ன என்பது தொடர்பாக நான் வேறொரு காணொலியிலே பார்ப்போம். குறிப்பாக இந்த போட்டியில் கண்டிப்பாக இலங்கை அணி வெற்றி கொள்ள வேண்டும். அண்மைய காலமாக பங்களாதேஷ் அணியினுடைய ஆதிக்கம் இலங்கை அணிக்கு மிக 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 அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை இலங்கை அணி கண்டிப்பாக வீழ்த்தியாக வேண்டும். அதற்காக இலங்கை அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் இன்றைய போட்டியில் இலங்கை அணி எப்படி துடுப்படுத்தாட இருக்கின்றது. அதே போல இந்த போட்டி முடிதன் பிற்பாடு ஸ்கோர் விவரங்களோடு வர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல நேற்றைய தினம் ஏசியா கிண்ண போட்டியினுடைய பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அணி, அதுக்கு அடுத்தபடியாக ஓமான் அணி, 2 அணிக்கும் இல்லான ஒரு போட்டி, ஒரு பெரிய அணிக்கும் ஒரு சிறிய அணிக்கும் இல்லான போட்டி தான் இடம்பெற்றது. அந்த போட்டியை பொறுத்தவரையிலே முதல்ல 4 சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் அணியினுடைய தலைவர் சல்மான் அலி அகா முதல்ல துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். பாகிஸ்தான் அணி முதல்ல துடுப்படுத்தாடி 160 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 7 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே பாகிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பம் ஃபர்ஹான் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 21 பந்துகளுக்கு 29 பந்துகளுக்கு ஒரு 4 ஓட்ட மடங்களாக சைமை 0 ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக முகமது ஹரிஸ் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம், துல்லியமான ஒரு துடுப்பாட்டம், 43 பந்துகளுக்கு 66 ஓட்டங்கள். ஆனால் நான் அதனை பார்த்து கொண்டிருந்தேன். என்னத்துக்கு முகமது ஹரிஸ் கொண்டு வந்து வண்டோன் இறக்குறாங்கன்னு எனக்கு விளங்கல. ஏன்னா முகமது ஹரிஸ் இதுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த 3 சீரியஸ்ல முகமது ஹரிஸ் வந்து 5வது இலக்கம் 7வது இலக்கத்தில் அவர் விளையாடி இருந்தார். ஆனால் இந்த போட்டியில வண்டோன் இறங்கி இருந்தார் ஃபக்கர் ஜமானுடைய இடத்திற்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபக்கர் ஜமான் வந்து இருந்தார். 23 ஓட்டங்கள் 16 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று சல்மான் அக்கா 0 ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார். அதே போன்று ஹசன் நவாஸ் 9 ஓட்டங்கள், முகமது நவாஸ் 19 ஓட்டங்கள், ஃபஹீன் ஆசிப் 8 ஓட்டங்கள், ஷஹீன் அஃப்ரிடி 2 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக பாகிஸ்தான் 160 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஓமான் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஷா ஃபைசல் 4 கோல் பந்து வீசி 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஆமீர் கலீம் 4 கோல் பந்து வீசி 31 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஓமான் அணியினர் 67 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். 16.4 பந்து வீச்சு பிரதியிலே ஆமீர் கலீல் 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 11 பந்துகளுக்கு. அதே போன்று சிங் அணியினுடைய தலைவர் 1 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறினார் சைமைனுடைய பந்து வீச்சிலே. அதே போன்று ஹம்மாத் மிர்சா 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரை தவிர வேறு யாருமே 20 ஓட்டங்களை தாண்டவில்லை. 3-2-2-0-1 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக ஓமான் அணி 67 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். 16.4 பந்துவீச்சு பிரதியில் பாகிஸ்தான் அணியுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைன்ஸ் ஆஃப்ரடி 4 கோல் பந்து வீசி 20 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட், சைமையீப் 2 ஓவர் பந்து வீசி 8 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட். அதே போன்று முகிம் 3 ஓவர் பந்து வீசி 7 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட், ஃபஹீம் ஆசிப் 2 ஓவர் பந்து வீசி 6 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணியினர் 93 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைய போட்டி இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான போட்டி முடிந்த பிற்பாடு ஸ்கோர் விவரங்களோடு உங்களை சந்திக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல மற்றொரு காலையோடு உங்களை சந்திக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேயர்களே.